ராஜி வணக்கம். யூடியூப் சேனல்களில் தன்னை பற்றி நடிகர் சிங்கமுத்து தனக்கு எதிராக அவதூறாக பேசி வருவதாகவும், அதே போல தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய பேச்சுகள் அமைந்திருப்பதாகவும், தன்னை பற்றி உண்மைக்கு புறம்பான கருத்துகள் அவதூறாக பேசி வருவதாகவும், அதனால் அவருடைய இது போன்ற செயல்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், அதோடு இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் சிங்கமுத்தினுடைய இந்த செயலுக்காக தனக்கு 5 கோடி ரூபாய் மான நஷ்டீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரி நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு உத்தரவுகளை நீதிபதி பிறப்பித்தார். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, அதாவது நடிகர் சிங்கமுத்து இனி வரக்கூடிய நாட்களில் இதுபோன்ற அவதூறு பேச்சுகள் பேசுவதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும், வடிவேலுக்கு எதிராக இதுபோன்ற அவதூறாக பேசக்கூடாது என்றும், அது தொடர்பாக அவர் உத்தரவாதம் அளிக்க வேண்டும், அதாவது எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் சிங்கமுத்து தரப்பில் இனி இதற்கு முன்பு வரை வடிவேலுக்கு எதிராக பேசிய தொடர்பாக அனைத்தும் தான் திரும்ப பெறுவதாகவும், அதே போன்று வருகின்ற நாட்களில் நடிகர் வடிவேலுக்கு எதிராக அவதூறாக பேச மாட்டேன் என்று கூறி எழுத்துப்பூர்வமாகவும் வாய்மொழியாகவும் அதே போல டிஜிட்டல் முறையிலும் அவர் அது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்தார். இந்த வழக்கினுடைய ஒரு பகுதிதான் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று இந்த வழக்குடைய விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வந்தது. அப்போது இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக நடிகர் வடிவேலு நேரில் ஆஜராகி இருக்கின்றார். அவர் இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி இந்த விவகாரம் தொடர்பாக சாட்சியம் அளிக்க இருக்கின்றார். அவர் முழுவதுமாக இந்த விவகாரம் தொடர்பாக சாட்சியம் அளிக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கின் விசாரணை என்பது அடுத்த கட்டமாக மீண்டும் தள்ளி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் அதற்கு பிறகுதான் இது மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த மாஸ்டர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிப்பதற்காக நடிகர் வடிவேலு நேரில் ஆஜராகி இருக்கிறார். அவர் இந்த விவகாரம் தொடர்பாக முழுமையாக சாட்சியம் அளிக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு ஒத்திவைக்கப்படும். ராஜேஸ்வரி.